வணக்கம். அன்பான மீனராசி நேயர்களே, இந்த ஆடி மாதத்தில் பிறந்து மீனராசியாக கொண்டு வாழ்கின்ற உங்களுக்கு அற்புதமான தராதரம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நுட்பங்களும் உள்ளது. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மத்தியம வயதை உடையவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள் மிக தன்னம்பிக்கையோடு வாழுகின்ற ஆற்றல் இருக்குது. இருந்தாலும் இருக்குதான்னு கேள்வி கேட்குற மாதிரி நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. என்னங்க இப்படியெல்லாம் போட்டு மாட்டீங்க, இது எப்பொழுதும் இப்படி தான் பண்ணுமா அண்ணன் வித்தியாசமான கேள்வி கேட்குற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மீனராசி நேயர்களுக்கு இப்போது அந்த சனியை உட்கார்ந்துருக்காரா, ஆகையினால விரையாதிபதியும் உட்கார்ந்துருக்கார். அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறார். எது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன நடக்க போகுதுன்னு உங்களை வச்சு யாரும் முடிவெடுக்க முடியாது. நல்லதையும் சொல்ல முடியாது, கெட்டதையும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மீனராசி நேயர்கள் தடுமாறிக்கொண்டிருப்பீர்கள். அதுவும் கடக மாதத்தில் பிறந்திருந்தால் இன்னும் அற்புதமான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு என்ன வருது, எப்படி வருது, ஏன் வருது தெரியாது. அது கடனோ நோயோ எதிர்ப்போ வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதை மிக கவனமாக உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்களிடம் ஒரு சகிப்புத்தன்மையோடு கூடிய எதையும் தனக்குள் ஆராய்கின்ற ஒரு ஆற்றலும் ஒரு உன்னதமான நுட்பமான மனோநிலையில் இருப்பதால் மட்டும்தான் நீங்கள் உங்களை தெளிவாக எடுத்து செல்ல முடியும். இப்பொழுது படிப்பு சம்பந்தமான விஷயத்திற்கு உங்களுடைய காலத்தை பயன்படுத்தலாம், சிறப்பாக இருப்பீர்கள். அந்த படிப்பு ஸ்தானத்தில் இந்த வீட்டு அதிபதியும் உட்கார்ந்துருக்கான். ஆனால் நீங்கள் நினைத்தால் எந்த காரியத்திலும் நீங்கள் சக்ஸஸாக முடிக்கலாம். சற்று கொஞ்சம் செலவாகும். செலவை பற்றி கவலைப்படாதீங்க. செலவானால் போயிட்டு போகுது. ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல காரியத்துக்கு தானே செலவு பண்ண போகிறீங்க. ஆகையினால அந்த குரு பார்வை உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறான், உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறான், உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறான். அப்போ இந்த ராசி அதிபதி உங்களுடைய பழமையான விஷயங்கள் எதெல்லாம் கொடுக்குறவர்களுக்கு அதெல்லாம் செட்டில் பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமைக்கும். குழந்தைகளாக இருந்தால், வயதானவர்களுக்கு குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் மூலமான விரயங்கள் வரும். நடுத்தர மக்களாக இருந்தால் பொருளாதாரங்கள் வாங்கிட்டு வரதுக்கு கையில் பொருள் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் போய் வாங்க முடியாது, சூழ்நிலை அமையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை சிக்க வேண்டியது இருக்கும். சிறு இளைஞர்களாக இருந்தால் இவர்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாது. என்கிட்ட இது ஒரு கட்டி போட்டது மாதிரி இருக்கீங்க. காதல் மயக்கமா இல்லை சாதாரண மயக்கமா தெரியாது, ஆனால் கட்டி போட்டது மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு பழமையான விட்டுப்போன காதலர்கள் கூட இப்போ சந்திக்கிற வாய்ப்பு. பழைய மாணவர்கள் வயசானவராக இருந்தால் நம்மளாம் படித்த பிள்ளைங்க ஒன்றா படித்த நம்ம, ஆனால் அப்படி சந்திப்பாங்க. உங்களுடைய பொருள் எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது உடனே உங்கள் கைக்கு போய் சேர்ந்ததுன்னு பதில் வராது. சேர்ந்துச்சா சேரலையான்ற சந்தேகத்தை உண்டு பண்ணும். அது முறையோடு நடந்தாலும் உங்கள் மனதுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வரும். எல்லா விஷயத்திலுமே உங்களை பொறுத்தவரையும் மிக நுட்பமாக, ஜாக்கிரதையாக, மிக கவனமாக செல்லக்கூடிய நீங்கள் சற்று திகைப்புத்தன்மையாக, மந்தமாக தான் இருப்பீர்கள். நேரத்துக்கு சாப்பிடுங்க, காலத்துக்கு ஏற்ற போய் சாப்பிடுங்க, பசிச்சு சாப்பிடுங்க. இதை நீங்கள் கடைபிடித்தா உங்களுக்கு நோய் இல்லை. இல்லைன்னா நோய்க்கான மருந்து சாப்பிட வேண்டி வரும். உங்களுடைய மனதை பொறுத்தவரையும் அற்புதமானவர்கள், மிக திறமைசாலிகள், மிக நுட்பமானவர்கள். கடந்த சில வருடங்களாக, மாதங்களாக, நாட்களாக மனதில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருந்து கொண்டுதானே இருக்கிறது.
ஒன்று போகுது, ஒன்று வருது. இப்படி தான் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் கண்டிப்பாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை என்னிடம் கணித்து அதன் உள்ள இன்னும் சில நுட்பமான உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை கேட்டு தெரிந்து கொண்டால், உங்கள் பிறப்பின் ஜாதகப்படி உள்ள ரகசியத்தை தெரிந்து கொண்டால், வருங்காலம் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய செயல்பாட்டை சற்று முன்பின் மாற்றியமைப்பதற்கான யூகத்தை நீங்கள் உணரலாம், அதை வகுத்துக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே எல்லாம் நடக்கிறது வரை சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறது தற்சமயம் வேண்டாம். ஏன்னா அந்த ராசியை சனி இருக்கிறாரு. உங்களுடைய கிரக சூழல் பிறப்பின் போது எப்படி இருந்ததோ அதற்கு ஏற்ப அந்த காரியம் செய்வதற்கு இந்த சனியானவர் மந்தப்படுத்தி விடுவார். மனது ஒரு தெம்பை குறைத்து விடுவார். ஆனால் இறுதியில் கண்டிப்பாக நல்லது செய்வார். அந்த இறுதி வரையும் பொறுத்திருக்கிறதுக்கு உங்களால் முடியாத, அவசரப்பட்டு பேசினாலும் சரி, பேசாத இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை உங்கள் மேலே வந்து தான் தீரும். மீனராசி நேயர்களுக்கு பொறுத்தவரையும் எல்லோருமே கவனமாக இவர்களிடம் பழக வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த சூரியனும் இந்த குருவும் இந்த சனி பகவானும் இவர்களுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த சக்தியை அடைய முடியாத நிலையில் இருப்பார்கள். இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, எவ்வளவுதான சூழ்நிலைகள் இருந்தாலும் எப்படியும் உங்களை மந்தப்படுத்தி கீழே கொண்டு போகும். அதற்கு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு சக்தி வாய்ந்த உண்மைகளும் நன்மைகளும் நடக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவான். நீங்கள் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்தது தற்காலிகமான கோச்சார பலன்கள் தான். உங்களை பற்றிய முழு விவரங்கள் இந்த கோச்சார பலனோடு சேர்ந்து தெரிந்து கொள்வதற்கு எங்களிடம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அந்த எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து ஜாதகம் கழித்து அந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எந்த அட்சரத்தை உச்சரித்து உங்கள் உடலில் இருக்கின்ற ஆத்ம சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், உங்களை சார்ந்து இருக்கின்ற திருஷ்டி, ஓமல் இவைகள் வராதிருப்பதற்கு எப்படிப்பட்ட அட்சரத்தை உச்சரிக்க வேண்டும், அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதும், அதை கேட்டு நீங்கள் உணர்ந்து எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லித் தருவோம். உங்களுக்கு ஓராண்டு கால பலனை நீங்களே புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு அதை மாதமாகவும் வாரங்களாகவும் பிரித்து கொடுத்திருப்போம். அது 7 நாள் சனி முதல் கோச்சார பலன்கள் நகர்வு மூலமாக அனைத்தையும் கணித்து அதோடு இப்பொழுது உள்ள இந்த கோச்சார பலனையும் சேர்த்து விளக்கமாக தெரிந்து கொண்டு அடுத்தடுத்து எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதில் சுட்டி காட்டியிருப்போம். ஒரு வீடியோவில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து வானமண்டலத்தோடு அந்த இசையோடு கலந்து செயல்படுவது போல் ஒரு வீடியோவை அமைச்சு தருவான். உங்கள் குடும்பத்தாருடைய ஃபோட்டோவும் ஜாதக கட்டத்துக்குள்ளேயே போட்டு அந்த ஜாதக கட்டத்தின் மூலமாக நீங்களே உங்கள் உறவினர்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கான உங்களுக்கு சரியான அனுபவ உண்மைகளை உங்களுக்கு சொல்லி தருவோம். இப்படி பல உங்களை சார்ந்து நீங்கள் உயர்வதற்கான வழிகளை காட்டுகின்ற ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து என்னை அணுகினால் நான் உங்களுக்கு சரியான பலன்களை முறையானபடி நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தருவோம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய பலன்களை தெளிவாக கூறும் வகையில் அதற்கு நாங்கள் ஒரு 3 நாளிலிருந்து 4 நாள்கள் வரையும் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். காரணம்,
உங்களுடைய ஜாதகத்தை முழுக்க முழுக்க நானே அதை கணித்து என்னுடைய பஞ்சாங்கத்திற்கு இணையாக கணித்து அதன் மூலமாக அந்த ஜாதகம் உங்களுக்கு அனுபவ ரீதியாக வயதுக்கு ஏற்ப நடந்ததா, இப்பொழுது நடக்குதா, அதற்கான அங்க அடையாளங்கள் மச்சங்கள் இருக்கிறதா, அல்லது உங்களுடைய தழும்புகள் இருக்கிறதா, சம்பவங்கள் நேற்று என்ன நடந்தது, அதற்கு முன் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது, இப்படி பல உதாரணங்களோடு உங்களை உணர வைத்து உங்களை தெளிவுபடுத்துவதற்காக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணி எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.